நவகிரகத்தில் ராகு வழிபாடு மிக மிக முக்கியம். வயிறு சம்பந்தப்பட்ட சுவாச கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இந்த 4 விஷயத்திலும் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் தரும். குடும்ப விஷயத்தில் கூட சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நல்ல காரியங்கள், கெட்டி மூலங்கள், வீடு நிலம் வாங்கிறது, முதலீடு பண்ணுவது, ஷேரில் பண்ணுவது, நகை ஆடை ஆபரணங்கள் செயற்படுவது பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் சந்தோஷத்தையும் அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு பதட்டமெல்லாம் குறைஞ்சு லாபம் ஏற்படும். என்னடா இது பணம் வரவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு பணம் வரும். பாஸ்போர்ட்டில் எனக்கு விசா கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு விசா கிளியரன்ஸ் ஆகும். குடும்பத்தில் நிம்மதியே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நிம்மதி ஏற்படும். யாராவது ஒரு பெரிய மனிதர் ஆதரவு கிடைக்கும். பெரிய மகான்களின் தரிசனம் கிடைக்கும். கோயில் விழாக்களில் கோயிலில் அற்புதமான தரிசனம் கிடைக்கும். கனவில் கண்ட விஷயம் நிஜத்தில் நடைபெறுவதற்கெல்லாம் ஆசீர்வாதம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் புத்திர சந்தானத்தின் பேர் புகழ் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெறுவது மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஆக இந்த தை மாதத்தில் அதிக நற்பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கோளர் பதிகத்தை விடாமல் கேட்பது மனதில் இருந்த சோர்வையை போக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.